ரொம்பவே சூப்பரான ஜூஸியான தேனீக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் குக்கிங். இன்னைக்கு நான் ரொம்பவே சூப்பரான ஜூஸியான தேனீக்காய் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி நம்மளோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் சுகர் ஆர் ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா பாகு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நம்ம வேக வச்ச நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தேன் அதுக்கப்புறம் அந்த சிரப் வந்து உள்ளே இறங்கி நமக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்னஸ் நமக்கு சூப்பராக ஜூஸியாக ரெடியாகி இருக்கும். இந்த டைம் நல்லா கொதிச்சுட்டு இருக்க சிரப்பில் இந்த நெல்லிக்காய் நீங்கள் சேர்த்துருங்க. ஒரு பின் சால்ட், கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா சிரப்பில் சேர்ந்து வந்துட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் டே அதை அப்படியே ரெஸ்ட்டு கொடுங்க. ஹாஃப் டே கழிச்சு நமக்கு சூப்பராக நல்லா ஒரு செட் ஆகி வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஹாஃப் டே கழிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஹனி சேர்க்குறோம். நான் சின்ன பாட்டில் ஹனி 3 பாட்டில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஹனி நிறைய சேர்க்கலாம். நல்லா நமக்கு இன்னும் ஜூஸியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், 1 டே ஃபுல்லாக ஹனியில் நல்லா நம்ம நெல்லிக்காய் ஊறி வந்திருக்கு. ஆல்ரெடி ஹாஃப் டே வேறு சிரப்பில் ஊறி 1 டே ஃபுல்லாக ஹனியில் ஊறி நமக்கு ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா ஜூஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம இந்த ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால உள்ள ஹனி சிரப்பில் நமக்கு நல்லா இறங்கியிருக்கும். இதை 1 டேக்கு மேலே வச்சுருக்க வேண்டாம். இதை 1 டேக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். அப்படியே செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இதை டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நமக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஹேருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின் பிரைட்னிங்க்கு, ஸ்கர்வி இருக்கிறவங்கலாம் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது. நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.